வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இது 100 days 100 posters டிசைன் சீரிஸ். ஸோ இந்த போஸ்டர் மேக்கிங் வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்க மறக்காதீங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போஸ்டர், முதல்ல ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரஜினி அவருடைய இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ லேயர் மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எட்ஜஸ் வந்து நான் ஃபேட் அவுட் பண்ணுறேன். இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கிரேடியன்ட் மேப் ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு சன்ரைஸ் சன்செட் இந்த மாதிரி ஒரு கலர் தீமில் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது மாஸ்க்கை கண்ட்ரோலாக கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்து ஒயிட் கலர் வச்சுட்டு இப்போ நமக்கு வேணுங்கிற ஏரியாவில் மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேடியன்ட் மேப்பில் கொடுத்த கலர்ஸை கொண்டு வரேன். இப்போது பேக்ரவுண்டில் ஒரு சன்செட் இமேஜ் பொசிஷன் பண்ணுறேன். இப்போது இந்த கிரேடியன்ட் மேப் கொடுத்த லேயருக்கு வேறு ஒரு பிளண்டிங் மோட் கொடுக்குறேன். இந்த சன்செட் இமேஜை கொஞ்சம் ப்ராப்பராக அலைன் பண்ணுறேன். இப்போது அந்த லேயருக்கு மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எட்ஜஸ் கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணுறேன். இப்போ பேக்ரவுண்டில் ஒரு சன் வரைகிறதுக்காக நம்ம எலிப்டிக்கல் மார்க்கி டூல் எடுத்து அதில் சன்செட் கிரேடியன்ட் கலர் நான் ஃபில் பண்ணுறேன். இப்போது அந்த சன்னை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போயிட்டு அதுக்கும் லேயர் மாஸ்க் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃபேட் அவுட் பண்ணுறேன் எட்ஜஸ். கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு சாலிட் ஃபில் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளண்டிங் மோட் கொடுக்குறேன். ஸோ ஒரு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக ஸோ அந்த மாஸ்கையும் ஆட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் அந்த க்ளோ வரா மாதிரி நான் ப்ரஷ் டூல் வச்சு ஒர்க் பண்ணுறேன். இப்போது பேக்ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு சாலிட் கலர் லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மாஸ்க் போட்டு ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான இடங்களில் எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் நான் அந்த டார்க்னஸ் வர வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே கொஞ்சம் ரிலேட்டட் இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம் தீமேட்டிக்காக. ஸோ ராக்கமா கையத்தட்டு பாட்டில் வர சில ஸ்னாப்ஸை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வர சில சீன்ஸை நான் இங்கே கீழே இன்க்ளூட் பண்ண போகிறேன். அங்கே ஒரு மண்டபம் வரும், விளக்கு வந்து குளத்தில் விடுவாங்க. அந்த மண்டபத்துடைய ஒரு ஷாட் எடுத்து வச்சு அதை நான் கீழே பொசிஷன் பண்ணுறேன். அடுத்து டான்சிங் ஸ்டில்ஸ் நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் கீழே பொசிஷன் பண்ணுறேன். கொஞ்சம் மாஸ்க் ஆட் பண்ணி தேவையில்லாத இடங்களை எரேஸ் பண்ணி நான் பண்ணுறேன்.
ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஒரு ஐகான் மாதிரி அந்த பாட்டில் நல்லாயிருக்கும். ஸோ இதை கொஞ்சம் தனியாக கட் பண்ணி இதையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணுறேன். இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் தீமேட்டிக்காக ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயின் ஷாட்டும் அவரை வந்து இந்த குழந்தைய குளத்துலேருந்து எடுப்பாங்க அந்த ஷாட்டோடைய ஸ்டில்லும் ரெண்டும் நான் வச்சு வேறு ஒரு கலர் கரெக்ஷன் கொடுத்து அதை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுக்கு ஒரு செப்பரேட்டராக இந்த மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன க்ளோ இல்லை வேறு ஒரு கலர் நம்ம கொடுப்போம். இப்போது டைட்டில் எடுத்திருக்கேன். டைட்டில் வந்து இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சன் தீம்க்கு ஏற்ற மாதிரி நான் கலர் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ லைட்டாக அந்த டைட்டிலுக்கு பின்னாடி கொஞ்சம் டார்க்காக ஷேடோ மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பிளாக் சாலிட் கலர் கொடுத்துட்டு அது மாஸ்க் இன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையான இடங்களில் மட்டும் லைட்டாக நான் வந்து அன்மாஸ்க் பண்ணுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் பெட்டராக ரீஅலைன் பண்ணுறேன், ரீபொசிஷன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். கீழே டான்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அலைன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் க்ளோவும் ஆட் பண்ணுறேன். இப்போது இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக் எஃபெக்ட்காக கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் டார்க் பண்ணலாம். ஸோ ஒரு சாலிட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதை மாஸ்க் இன்வெர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எட்ஜஸ் மட்டும் நான் இந்த டார்க்னஸ் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ மெயின் இமேஜ் இன்னும் கொஞ்சம் கலர் என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நிச்சயமாக கமெண்ட்டில் குறிப்பிடுங்க, நான் உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது தவிர டைரெக்டாக 1-to-1 ஆன்லைன் ப்ரைவேட் கோச்சிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். அடோப் ஃபோட்டோஷாப், இன்டிசைன், இல்லஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோ போன்ற அப்ளிகேஷன்களில் உங்களுக்கு டைரெக்டாக ட்ரைனிங் வேணும், பர்சனலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் 100 days 100 posters சீரிஸில் சந்திப்போம். சுகுமார் சோமிநாதன்.